கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம லேடிக்கு வந்து எப்போல்லாம் பார்வதியோட நினப்பு வருதோ அப்போல்லாம் வந்து அவங்க சொந்தக்காரோட நினப்பும் வந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த சொந்தக்கார் இப்படி பண்ணிட்டாங்க, பாவம் இல்லை பார்வதி, ஏன் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்கள பற்றி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம லேடியும் இறந்து இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் டேயில் நம்ம யமதர்மராஜா முன்னாடி நின்றுட்டுருக்காரு. அப்போது யமதர்மராஜா என்ன சொன்னார்னா, நீ கண்ணை மூடி, நான் உனக்காக ஒரு நியாய திருஷ்டியில் ஒரு விஷயத்த காட்டுறேன், அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு சொன்னார். கண்ணை முன்னப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த டெத்து நடந்த முந்தின நாள் ராத்திரி அந்த ட்ரீயோட பிரான்ச் வந்து விழுந்து அதை அப்படியே உடஞ்சி விழுந்து அந்த ஓட்டு மேலே விழுந்து அதுலேருந்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் காயம் ஆயிடுச்சு. அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க. இதுதான் நடந்த விஷயம். இது தெரியாமல் நீ வந்து அந்த அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க யாருன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனால் சும்மா நீ அவங்கள பற்றி எதனா ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்த. அதனால தான் உனக்கு வந்து இந்த நரகத்துக்கு நான் அனுப்புகிறேன். 10 நாள் என்னையிலேருந்து நீ 10 வருஷம் பேசினால 10 நாளுக்கான நரக நாள் உன்னை அமைச்சிட்டு 10 நாள் முடிவில் நீ வந்து சொர்க்கத்துக்கு போகலாம், அது நீ செஞ்ச புண்ணிய காரியத்துக்காக அப்படின்ட்டு சொல்லிட்டார். ஸோ இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து யாரை பற்றியும் இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அன்ட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறது மூலியமாக கேட்டு நம்ம பேசக்கூடாது. தீர விசாரிக்காமல் யாரையுமே நம்ம வந்து குறை சொல்லவும் கூடாது, தப்பாக பேசவும் கூடாது. அதுதான் இந்த கதையோட அர்த்தம்.